காட்டுல ட்ரைபல்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களோட கைடா மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பிளான்ஸ் இல்ல கன்சியூம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சாயில் புது சாயில், அதனால கன்சியூம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா தான் ஆல்கே வந்திருக்குது. ஸோ ஒரு பக்கம் டாமினண்டா இருக்கும், இன்னொரு பக்கம் அதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்காக பண்ணி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த இப்போ வீலே பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெருசா இருக்கும், நீளமா இருக்கும், இந்த பக்கம் சின்னதா இருக்கும். ஒரே மாதிரி வச்சீங்கன்னா ரொம்ப சிமெட்ரியா போயிடும். தண்ணிக்குள்ள வர எல்லா பிளான்ட்டுமே தண்ணிக்கு மேல வளரும் ப்ரோ. எல்லா பிளான்ட்டுமே. ஆனா தண்ணிக்கு மேல வர்ற பிளான்ட் எல்லாமே தண்ணிக்குள்ள வளரும் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆல்கே இருக்குதுங்க, இப்போ நான் வந்து வேமா வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து வேமா எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம், வேஸ்ட் தான். இப்போ நான் திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது. நார்மலா டிஷ்யூ கல்ச்சர் கப் வருது இல்லையா, அது வந்து லேப்ல வளர்ப்பாங்க. லேப்ல அந்த ஜெல்லுக்குள்ள இருக்கும், ஜெல்ல எடுத்த உடனே அது அந்த எனர்ஜி கிடைக்காது. அது நம்ம கீழே வைக்கும் போது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு வராது. ஏசியில வச்சா சுத்தமா வராது. நம்ம ஏசியில வச்சா பிளான் நல்லா வளரும்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா ஏசி ரூம்ல ஹியூமிடிட்டியே உங்களுக்கு இருக்காது. எங்க இருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கேப்பிங் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கேன். பிளான்டட் டேங்க்ல எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. வீடியோலாம் வந்து ஃபுல்லா எடுத்துட்டேன். ரொம்ப பேசிக்கா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச லெவல்ல வந்து கேட்டிருக்கேன். எளிமையான முறையில வந்து சொல்லியிருக்காரு சொன்னேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேப் ஸ்டுடியோஸ்க்கு போயிருக்கோம், பட் அங்க கொடுத்த விளக்கத்தோட இவர் வந்து சிம்பிளா நிறைய விஷயம் புரிய வச்சிருக்காரு. ஸோ வாங்க போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம். ஹாய் தான் சொல்லுவீங்க, தமிழே வரலையே. வணக்கம். வணக்கம். ரைட் ப்ரோ, உங்க பேரு? வெங்கி ப்ரோ பேரு. ஃபுல் நேம் வெங்கடேஷ் ராஜாராம். வெங்கின்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஓகே ரைட். இப்போ இங்க உள்ள வந்து பார்த்தோன்னே ஒரு குட்டி ஸ்டுடியோ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பிளான்டட் டேங்குக்காக. ஆமா ப்ரோ. எத்தனை வருஷமா இது பண்றீங்க? ஒரு 1.5 இயர்ஸா பண்றேன் ப்ரோ. ஆனா இந்த ப்ரொஃபஷனலா கொஞ்சம் கஸ்டமர் ஸ்கேப் அதெல்லாம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மந்த்ஸ் இருக்கும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து என்னோட பர்சனல் ஸ்கேப்க்கு எல்லாம் பண்ணதுதான். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு என்கொயரி பண்ணி அவங்களே பர்சனலா அவங்களே விருப்பப்பட்டு கேட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த கஸ்டமர் ஸ்கேப் எல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாமே பர்சனல் தான். இப்பவுமே மெஜாரிட்டி பர்சனல் தான். நான் வந்து ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து சும்மா ஹாபியா ஆரம்பிச்சது, இப்பவுமே ஹாபியா தான் வச்சிருக்கிறேன். ஸோ யாராச்சும் ரொம்ப விரும்பி கேட்டா அந்த மாதிரி மட்டும் பண்றது. இப்போ இந்த நானும் மட்டும் சும்மா நான் பழகுறதுக்காக வேற ஸ்கேப்ல பண்ணி வச்சுக்கிறது, அது மட்டும் சேல் பண்ணிடுறது. ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் பழகுறதுக்காக நீங்க பண்ணி வச்சுக்கிறீங்க, கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவோம். ஆமா, இதெல்லாமே சேல் தான் கொடுத்துருவேன். இப்போ ஆல்ரெடி இந்த 2 வந்து சேல் ஆயிடுச்சு, நான் சேல் போட்டுதான் ஆயிடுச்சு. இன்னும் இது பிளான் பண்ணல, அது வந்து கொஞ்சம் இப்பதான் பிளான் பண்ணிருக்குது, அதனால கொஞ்சம் டைம் ஆகும். இந்த இதெல்லாம் வந்து பட்ஜெட் செட்டப். இப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். லைட் எக்ஸ்பென்சிவ், ஃபில்டர், பெரிய ஃபில்டர், CO2 அந்த மாதிரி நிறைய போட்டு. இதுல பாத்தீங்கன்னா லைட் கொஞ்சம் கம்மியான லைட். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சு வச்ச மாதிரி ஒவ்வொரு டேங்குக்கா போவோம் ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஓகே ரைட். இப்போ 1.5 வருஷமா பண்றேன்றீங்களா, அப்ப ரொம்ப குறுகிய காலத்துல அப்ப கத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ. நான் என்னெல்லாம் டேங்க் செட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது எனக்கு. இப்ப ஷார்ட் டைம்ல லேர்ன் பண்ணதா இது? ஆமா ப்ரோ, கரெக்டா. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6 months பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ஃபெயிலியர் இருந்தது. நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்கே அப்படியே நிறைய இருக்கும், அப்படியே எடுத்து நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் கிளீன் பண்ணிருப்போம். அப்படியெல்லாம் இருந்திருக்குது. இப்ப பண்றது இல்லையா நைட் 2 மணிக்கெல்லாம்? இப்ப பண்றது இல்ல. இப்ப வந்து பகலே எல்லாம் முடிச்சிருது. டைம் எல்லாம் ஓரளவுக்கு நைட் வந்து ஸ்கேப் பண்ணுவேன். ஸ்கேப் எல்லாம் நைட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்படிதான் பண்ணுவேன். இந்த கிளீன் பண்றது அந்த அதாவது அப்போ இருந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இப்போ கிடையாது. நமக்கு தெரியும் ஓரளவுக்கு எது பண்றோம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு சில மிஸ்டேக் தெரிஞ்சே அந்த ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு வர அப்பவும் வந்த மிஸ்டேக் மட்டும் அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்றாங்க. இல்ல நம்ம நம்ம ஒரு டைம் பண்ணி பார்ப்போம், அவங்க என்ன சொல்றது, நம்ம பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஆகும் அதுதான். ரைட். அப்ப நானோ டேங்க்ஸ்ல இருந்து போயிடலாமா? ஷூர் ப்ரோ. நானோ டேங்க்ஸ்னா இந்த 1.5 ஃபீட்டுக்குள்ள இருக்கிறத சொல்லணுமா? சின்ன டேங்க் ப்ரோ. அதுக்கு மேல இருக்கு எல்லாமே. இல்ல ஆக்சுவலா எனக்கு இந்த டேங்க்ஸ்மே நானோ டேங்க் மாதிரி தான் தெரியுது. சின்ன அது ஆக்சுவலா நம்ம கால் பண்றது வந்து ஷாலோன்னு சொல்லுவோம் ப்ரோ. ஹைட் கம்மி, இது 2 feet தான். ஓகே. இந்த ஷாலோ டேங்க். ஷாலோனா கொஞ்சம் கட்டையா இருக்கிறது. இது வந்து எதுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா இந்த எமஸ்ட் வைக்கிறதுக்காக, இந்த மேல நிறைய பிளான்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் சேலஞ்சிங்காவும் இருக்கும் இது பண்றதுக்கு நமக்கு. இப்போ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த நார்மல் டேங்க் தான். இதுவுமே லைவ் பிளான்ட் தான், எல்லாமே பிளான்ட் தான். ஆமா. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஹியூமிடிட்டிக்கு வந்து தாங்காம இதெல்லாம் கருகுறது. அதனாலதான் ஹியூமிடிஃபையர் வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன் நானு. அந்த மிஸ்ட் மேக்கர் மாதிரி ரூம்ல வச்சிருந்தீங்களா அதுங்களா? ஆமா ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனாலதான். ஓகே ஓகே. சோ இப்போ நான் அது வச்சதுக்கு அப்புறம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இதெல்லாம் புதுசா வந்தது, இதெல்லாம் நல்லா இருக்கு பாத்தீங்களா. சோ கீழே உள்ளது மட்டும் கொஞ்சம் கருகும். ஓகே. இதெல்லாம் பழசு கொஞ்சம். ஸ்பெசிஃபிக்கா இந்த பிளான்ட், இந்த பிளான்ட்டோட இது மாதிரி இந்த பிளான்ட் ஸ்பெசிஃபிக்கா இதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சோ ஏன் இத ட்ரை பண்றீங்க? வேற பிளான்ட்
அதனாலதான் ட்ரை பண்ணேன். சரி நம்ம ஓகே, ஏன்னா இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய பேர் ஃபெயில் ஆச்சு, யாருமே வராதுன்னு சொல்லுவாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து அதாவது இது ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது எதுவுமே வரல. ஓகே. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நான் தனியா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு ஹியூமிடிட்டியா க்ளோஸ் பண்ணி வச்சு அதை எடுத்து இதுல வச்சு திரும்ப அதுல இருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இம்யூனிட்டி வந்ததுக்கு அப்புறமா ட்ரை பண்ணது. ஏன் இந்த பர்டிகுலர் பிளான்னா இதுல ஃப்ளவர் வரும். ஓ அப்படியா? கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு பர்பிள் கலர்ல ஒரு ஃப்ளவர் வரும். ஓகே. சோ அந்த அதை பாக்குறதுக்காக இதை வச்சது. பிளான்ட் நேம் ப்ரோ? இது வந்து பொகஸ்டோமன் எரக்டஸ் சொல்லிட்டு. ஓகே. இந்த பிளான்ட்டுமே நார்மலா நல்லா இருக்கும். இப்போ நீங்க வெளியில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பிளான்ட். தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், குச்சி குச்சியா இருக்கும். தண்ணிக்கு வெளியில பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல். அதே பிளான்ட் கீழே அப்படி இருக்கு. ஆமா, எல்லா பிளான்ட்டுமே அப்படிதான். கீழே வந்து வேற மாதிரி இருக்கும், மேல பார்க்கும்போது இப்போ இது பாக்குறீங்க இல்லையா, இந்த லொபிலியா வந்து இது வந்து மேல இருக்குது. இதே கீழே ஒரு இன்னொரு டேங்க்ல இருக்குது, நான் காட்டுறது. ஓகே. அதான் இப்போ தண்ணிக்குள்ள வர எல்லா பிளான்ட்டுமே தண்ணிக்கு மேல வளரும் ப்ரோ. எல்லா பிளான்ட்டுமே. ஆனா தண்ணிக்கு மேல வர்ற பிளான்ட் எல்லாமே தண்ணிக்குள்ள வளரும் சொல்ல முடியாது. இப்போ ஜென்ரலா ஒரு ரிவர் கான்செப்ட் தான். இப்போ ரிவர் பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே ரிவர்ல தண்ணி இருக்காது. சோ ஒரு நாள் இருக்கும், அப்புறமா தண்ணி ட்ரை ஆயிடும் இருக்கும். சோ அது அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். சோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ரிவர்ல கொஞ்சம் தண்ணிக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அக்வாரியம் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ரைட். சோ அதனால மேல எல்லா பிளான்ட் வளரும், தண்ணி கீழே வளர்றது இந்த அக்வாரியம் பிளான்ட்ஸ் மட்டும் தான் வளரும். ஓகே. இது கார்பெட்டுக்கு என்ன பிளான் போட்டுருக்கீங்க? இது வந்து கியூபா இருக்கும். கியூபா பிளஸ் மாண்டே கார்லோவும் இருக்குது, ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்குது. ஓகே ஓகே. இது கார்பெட் இருக்கிறதுனால இந்த டேங்க் நல்லா செட்டில் ஆன மாதிரி இருக்கா? ஆமா ப்ரோ, இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு டேங்க் தான். கார்பெட் ஃபுல்லா கவர் ஆனதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ சின்ன சின்ன பிளான்ட்டுங்கிறதுனால அது இந்த 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 பாண்டாக்காரா ஒன்று இருக்குது, அது வந்து என்ன பண்ணும், அந்த கீழே ஒளிஞ்சிருக்கு பண்ணு. ஓகே. அந்த உள்ள ஒளிஞ்சிருக்கு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் களைச்சு விட்டுருது. ஓகே. ஸோ அதனால எல்லாம் போய் இந்த ஃபில்டர்ல போய் இந்த சின்ன சின்ன பிளான்ட் எல்லாம் ஓட்டிக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் கியூபா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிளான்ட். ஓகே. யூசுவலாவே பிளான்ட் டேங்க் வச்சிருக்கவங்க மீனே விட மாட்டாங்க. ஆமா ப்ரோ, நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த பிளான்ட் டேங்க்குள்ள நீங்க அந்த ஹாபிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷஸ் விட நீங்க பிளான்ட் எப்படி வளருது என்ன இப்படியே உங்களுக்கு போயிருது. இப்போ நேத்து நீங்க வரீங்கன்னா அது கூட நான் ஃபிஷஸ் கூட நேத்து வாங்கி போடுறேன். இல்ல நான் போன எடுத்துருவீங்களா? இல்ல எடுக்க மாட்டேன். பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ணதுன்றீங்களா? அது பாண்டா இது ரொம்ப நாளா இருக்கு ப்ரோ. பாண்டாக்காரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இருக்கு என்கிட்ட. ஓகே. எனக்கு அந்த பாண்டாக்காரா ரொம்ப பிடிக்கும். அது கையில எல்லாம் வந்து நிக்கும். ஓகே. இன்னொன்னு இருந்தது, அது ஜம்ப் ஆயிடுச்சு. அந்த டேங்க்ல போட்டேன், வந்துடுச்சு. பயப்படுது போல. ஓகே. பயப்படுது. சரியா இருக்கு. காராரஃபா மாதிரி வந்து நிக்குமா? கையில வந்து நிக்கும். அது என் பையன் அதெல்லாம் விளையாண்டு அதனால வச்சது. ஓகே. கப்பி அப்புறம் இது வந்து எஸ்பி ரஸ்போரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்தது தான். ஷிம்ப் எப்பவுமே இருக்கும் ப்ரோ டேங்க்ல. ஓகே. ஷிம்ப் நிறைய பெருகிருமே டேங்க்ல. ஆமா ப்ரோ. இப்போ நமக்கு வந்து இப்போ ஆல்கே வந்து குட்டி குட்டியா வந்துகிட்டே தான் இருக்கும் ப்ரோ. ஓ, அதுக்கு நம்ம கிளீன் பண்ண முடியாது எல்லாமே. ஸோ அதனால அதை கிளீன் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அதோட வேலை அதை பார்த்துக்கும். ஓகே. இப்போ நீங்க மேபி இந்த டேங்க் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து புதுசாக செட் பண்ண டேங்க். ஓகே. இப்போ இதுல இருந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பிளான்ட் இல்ல. சாயில்ல இருந்து சொல்றீங்களா? சாயில்ல இருந்து. இப்போ பிளான்ட் இல்லாதனால அதை கன்சியூம் பண்றதுக்கு தான் இந்த ஆல்கே எல்லாம் வருது. ஓகே. சோ ஷ்ரிம்பை வந்து இப்போ நேத்தா நான் வாங்கி இதுல விட்டுக்கிறேன். இன்னும் இந்த இப்போ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் வந்து அதோட வேலை அது பாத்துக்கும். ஓகே ஓகே. ஹேர் ஆல்கே மாதிரி வருதுல? ஆமா ப்ரோ. அதான் இப்போ ஜென்ரலா இந்த பிளானட் அக்வாரியத்துல ஜென்ரலா நமக்கு இப்போ வீட்டுல ஒரு ஃபுட்டோ ஏதோ வேஸ்டா போயிடுச்சுன்னா நீங்க வெளியில போட்டீங்கன்னா அது அப்படியே இருக்காது. அதை மக்கி போறதுக்கு இன்னொரு பூச்சியோ ஏதோ ஒன்று வரும் இல்லையா, வரும் இல்லையா, அதுதான் இங்க இது. இங்க வந்து ஆல்கே ஏதோ ஒன்று எக்ஸஸா இருக்குன்னா, ஏதோ பிளான்ஸ் அதை கன்சியூம் பண்ண முடியலன்னா அந்த எக்ஸஸா வர்றது தான் ஆல்கே. ஓகே. ஸோ அதனாலதான் நம்ம இந்த லைட்டு, ஃபெர்டிலைசரு, CO2 இது எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்காக தான், அதுக்காக தான் நம்ம மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல எல்லாம் பிளான்ஸ் இல்ல, கன்சியூம் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சாயில் புது சாயில், அதனால கன்சியூம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா ஆல்கே வந்திருக்குது. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிருக்கணும். ஆனா நான் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமே சொல்லி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணது. ஓகே. வெயிட் பண்ணி நான் என்ன மாதிரி சொல்றீங்க நீங்க? ஒரு எம்டி டேங்க் இங்க ஒன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த சாயில் எல்லாம் போட்டுட்டு ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து நம்ம விட்டுருவோம் ப்ரோ. ஓகே. இதுல வந்து இப்போ இதுல இருந்து நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், பிளஸ் அமோனியாவும் ரிலீஸ் ஆகும். ஓகே. இந்த சாயில்ல அமோனியாஸ் இருக்கும், சாயில்ல இருக்கும் அந்த நியூட்ரியன்ஸ். அமோனியா வந்து ஒன் ஆஃப் தி நியூட்ரியன்ஸ். டைரக்ட் பேக் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. சாயில் பேக் அப்படியே யூஸ் பண்ண முடியாதான்றேன்.
பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம்னா அதுக்கு நீங்க வந்து டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஊர் இருக்கிற பஞ்சாயத்துக்கு வந்து டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு 1 வீக் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ்ல வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அந்த 2 days ஒன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஊர் வாட்டர் கண்டிஷனுக்கு நான் இருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு இது பண்ண முடியாது. அதனால டார்க் ஸ்டார்ட் மெத்தட் சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து பிளான்ட்டுக்கு லைட் இந்த போட்டோசிந்தசிஸ் அதாவது இந்த ஒளிச்சேர்க்கைக்கு வந்து இந்த லைட் தேவையோ அதே மாதிரி ஆல்கேக்கும் லைட் தேவை. ஸோ லைட் இல்லாத இடத்துல ஆல்கே வளராது. அதனால இந்த நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியில ரிலீஸ் ஆகிட்டே எவ்வளவு நாள் ஆகும் அது? ப்ரோ டிபெண்ட்ஸ் ப்ரோ. ஒரு சாயில பொறுத்து. இப்போ இது பாத்தீங்கன்னா பிளாட்டினம் சாயில் அக்வாடிக் கம்பெனிஸ்ல இருந்து வந்தது. இது வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 weeks இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டிராபிகா சாயில் இருக்குது. அது வந்து ஒரு 1 or 2 weeks சரியாயிடும். ஓகே. அந்த குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. அப்படின்னா குவாலிட்டி இல்ல, ஒருத்தங்க ஒரு சாயிலோட பேஸ் பொறுத்து. அது நம்ம குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். அக்வாடிக் கம்பெனிஸும் நல்லா தான் இருக்கும். மாஸ்டர் சாயிலும் இப்போ இதுல மாஸ்டர் சாயிலும் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஓகே. அப்புறமா டிராபிகா சாயில் டிராபிகாவும் நல்லா தான் இருக்கும். ஏடிஏ பொறுத்த ஏடிஏவும் நல்லா தான் இருக்கும். சோ அது எக்ஸாக்ட்டா எனக்கு அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. அது ஒரு பிராண்டட் பிரைஸ் மாறும்ல. ஆமா, குவாலிட்டி டிஃபரன்ஸும் இல்லன்றீங்க. அப்ப என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்போ குவாலிட்டி டிஃபரன்ஸ்னா லாங் டர்ம் வைஸ்ல கொஞ்சம் இருக்கும் ப்ரோ. இப்போ ஏடிஏ பாத்தீங்கன்னா ஏடிஏ வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுல அமோனியா லீச்சும் நிறைய இருக்கும், கொஞ்சம் நியூட்ரியன்ஸும் நிறைய இருக்கும், கொஞ்சம் லாங் டர்முக்கு நல்லா இருக்கும். அதர் தென் டிராபிகா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா அது எப்படின்னு சொல்ல தெரியல. பிளான்ட் growth வந்து எல்லாத்துலயுமே நல்லா தான் இருக்கும். ஆனா லாங் டர்முக்கு பாத்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ஏடிஏ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுப்பீரியரா எனக்கு இருக்குது நான் பார்த்த வரைக்கும். இப்போ ஏடிஏ வந்து சாயில் எத்தனை வருஷம் அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு டேங்க்ல? ப்ரோ அவங்க சொல்றது வந்து ஒரு 3 to 5 years ப்ரோ. ஆனா நம்ம அது வரைக்கும் அந்த ஸ்கேப் வச்சிருப்போமான்னு தெரியல. பட் 3 to 5 years இருக்கும். கரெக்டா மெயின்டைன் பண்ணா நீங்க வந்து ரூட் டேப்னு இருக்குது. இப்போ சாயில் இப்போ ஒரு சில பிளான்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கார்பெட் பிளான்ட் பாத்தீங்கன்னா அது கீழே போறதே கொஞ்சம் கொஞ்சமா தான் ரூட் போகும் இல்லையா? சோ அதனால வந்து அந்த சாயிலோட நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கும். ஆனா இந்த ஸ்டெம் பிளான்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே வரைக்கும் சீக்கிரமா போயிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஈஸியா சக்கப் பண்ணிடும், சீக்கிரமா எடுத்துரும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நியூட்ரியன்ஸ் இருக்காது. அதுக்குதான் நம்ம ரூட் டேப் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். ரூட் டேப்ங்கிறது வந்து இந்த ஒரு டேப்லெட் அது வந்து அது நியூட்ரியன்ஸ் நிறைய பேக் பண்ணிருப்பாங்க. அதை கீழே வச்சு நம்ம உரம்னே சொல்லிடலாம். அதை உரம் தான். இந்த சாயிலே இந்த சாயிலே உரம் தான். ஆனா சாயில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 100% ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். செகண்ட் நாள் 99% ரிலீஸ் ஆகும். ஏன்னா அது இது கம்மியாயிடும், தன்மை போக கம்மியாயிடும். ஆனா அதுக்காக இனிஷியலா அந்த ரூட் டேப்ஸ்லாம் தேவைப்படாது. ஆனா இனிஷியலா நம்ம அந்த அவ்வளவு நியூட்ரியன்ஸ் தேவையில்லாத கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம அந்த டார்க் ஸ்டார்ட்டே போறோம். ஓகே. அதனால இனிஷியலா நமக்கு ரூட் டேப் தேவை கிடையாது. ரைட். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு பிளான்ட்ல பர்டிகுலர் பிளான்ட் ஏதாச்சும் நீங்க டிஃபிஷியன்சி பாக்குறீங்க, அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. நீங்க சும்மா எடுத்த உடனே எல்லா இடத்துலயும் 6 மாசம் ஆச்சுன்னு எல்லா இடத்துலயும் நம்ம ரூட் வைக்கணும்னு அவசியம் என்ன மாதிரி அப்படியே இஷ்டத்துக்கு பண்ண கூடாதுன்றீங்க? இல்ல அப்படி இல்ல, அந்த பேச்சு கூட இல்ல. நீங்க அப்படி இல்ல ப்ரோ சொல்றதா பாருங்களேன். இல்ல ப்ரோ இப்போ இந்த ஷாலோ டேங்க்னு சொன்னீங்களே, இதுல நம்ம என்னென்ன பண்ணலாம்? என்ன ரீசன் இது ஷாலோ டேங்கா ரெடி பண்றதுக்கான காரணம்? எமர்ஸ்ட் பிளான்ட்காக ப்ரோ, வெளியில வர்ற பிளான்ட்காக நம்ம வைக்கிறது. பெரும்பாலும் இதுக்காக தான், வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் கிடையாது? வேற எதுவும் இல்ல ப்ரோ. நம்ம இதுலயே நிறைய டைப் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க ப்ரோ. இப்போ நம்ம இதுல மிஸ்ட் வர்ற மாதிரி. ஓகே. ஆக்சுவலா அது பண்ணிருக்கணும், நான் பண்ணல. ஏன்னா இந்த பிளான்ட் வந்து அப்ப எனக்கு தெரியல இந்த அளவுக்கு நம்ம ஒரு கண்டிஷனுக்கு இப்படி வரும்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் ஏசில வச்சா கரெக்டா வரும்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு வராது. அப்பனா வராது. ஏசில வச்சா சுத்தமா வராது. நம்ம ஏசில வச்சா பிளான் நல்லா வளரும்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா ஏசி ரூம்ல ஹியூமிடிட்டியே உங்களுக்கு இருக்காது. அப்படிங்கும்போது இன்னும் பயங்கரமா ட்ரை ஆச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சா ஒரு 2 வாரம் ஊர்ல இல்ல. அப்ப அந்த ரூம் க்ளோஸ் பண்ணி வச்ச பிறகுதான் அது நல்லா வளர்ந்தது. அதனால இந்த ரூமுக்கு நான் திரும்ப மாத்தினேன். இல்லைன்னா பெட்ரூம்ல இருந்தது ஏசி போட்டுதான் இருந்தது. ரொம்ப ட்ரை பண்ணிதான் கத்துக்கிட்டேன். ஆமா ப்ரோ, கண்டிப்பா நிறைய ஃபெயிலியர் ப்ரோ. நிறைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர் ஆன பிறகு தான் ஒன்னொன்னா கொஞ்சம் கத்துக்கிட்டது. மீன் இதுல இருந்து ஜம்ப் பண்ணிருக்கீங்களா? நிறைய ஜம்ப் பண்ணிருக்கு ப்ரோ. நேத்து வாங்கிட்டு வந்ததுல இந்த போஸ் மீன் வாங்கிட்டு வந்தா ஒன்னு ஜம்ப் பண்ணிடுச்சு. ஓகே. ஒரு 2 hours நான் உட்கார்ந்தே இருந்தேன். உட்கார்ந்தே இருந்தா நல்லா தான் இருந்தது. இத்தனைக்கும் நான் ஒரு கவர் எல்லாம் வச்சுட்டு போனா அதுக்கும் நடுவுல கூட எப்படியோ ஜம்ப் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு போஸ் மீனிங் மட்டும். இல்ல வாட்டர் நம்ம இந்த அளவுக்கு ஃபில் பண்ணி தான் வைக்கணுமா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. கீழே வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியும் ப்ரோ. அந்த நமக்கு அந்த ஸ்டெயின் எல்லாம் விழுகும் இல்லையா? அதனால எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் மோரோவர் இந்த பிளானோட கூட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா முன்னாடி எல்லாம், அவங்க எல்லாம் இந்த மாதிரி வச்சு பார்த்து நமக்கும் அந்த மாதிரி பழகி. இல்ல இப்படி வச்சா பார்க்க நீட்டா இருக்கு. ஃபிஷ் குதிச்சிரும்ல. அப்புறம் ஒன் செட்டில் ஆன பிறகு பெருசா குதிக்கல. இப்போ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 weeks மேல இருக்கு ப்ரோ. எதுவும் பண்ணல. ஒரே ஒரு பிரச்சனை, என் பையன் வந்து இப்படி தட்டுவான் பயப்படு பாத்தீங்களா, அப்ப அது மட்டும் தான் பிரச்சனை. அதனால மட்டும் தான் நான் வந்து சம்டைம்ஸ் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பேன் புது ஃபிஷ் வாங்கும்போது. ஓகே. அப்புறமா நான் விட்டுருவேன். இந்த அமோனியா தான் ரைஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் ப்ரோ. அதர்வைஸ் கொஞ்சம் நம்ம ஃபில்டர் நல்ல ஃபில்டர் யூஸ் பண்றதுனால அமோனியா ரைசஸ் வந்து பெருசா இருக்காது. இது என்ன ராக்? இது
ப்ரோ இது சைரூராக்கு. ஓகே, அந்த கோடெல்லாம் நேச்சுரலா இருக்கிறதா? ஆமாம் ப்ரோ, இது எல்லாமே நேச்சுரல் தான். இந்த சீனரிஸ்லாம் கிரியேட் பண்றீங்களா, அது தோன்றது நீங்க ஒவ்வொரு டைம் பேஸ்? ஆமா ப்ரோ, ஒரு ஏஸ்தெட்டிக் தான். நம்ம போட்டோகிராஃபி எடுக்கும்போது நம்ம சொல்லல இந்த பக்கம் வெயிட்டேஜ் இருக்கு, இந்த பக்கம் இல்ல, அந்த பேஸ்ல தான் வந்து அது பண்றது. எந்த பக்கம் வெயிட் இருக்கு, எந்த பக்கம் வெயிட் இல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு. ஓகே. சோ ஒரு பக்கம் டாமினண்டா இருக்கும், இன்னொரு பக்கம் அதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்காக பண்ற. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த இப்ப வீலே பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெருசா இருக்கும், நீளமா இருக்கும், இந்த பக்கம் சின்னதா இருக்கும். ஒரே மாதிரி வச்சீங்கன்னா ரொம்ப சிமெட்ரியா போயிடும். அதனால அது இல்லாம கொஞ்சம் வச்சிருப்போம். இப்ப இதே இதுக்கு நீங்க கீழே பாத்தீங்கன்னா இதுவும் வி ஷேப் தான், ஆனா இங்க இருந்து ஒரு பாத்து போற மாதிரி போகும், இப்படி ஒரு செட் மாதிரி ஒரு பாத்து போற மாதிரி போகும். இதுல வந்து நம்ம அந்த கிராஸ், ஏன்னா நம்ம நடந்து போறதுல கிராஸ் இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி வச்சது. இதுல நீங்க சாண்ட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஒரு பாத்து மாதிரி கிரியேட் ஆகும். ஆமா, ஆக்சுவலா பிளான்ட் வந்து இதெல்லாம் வேற தான் வச்சிருந்தேன், பட் நம்ம ஊருக்கு கொஞ்சம் ரெட் பிளான்ட் எல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெட் பிளான்ட் வச்சது. இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த லொபிலியா, அதுல பாத்தீங்கன்னா பெரிய லீஃபா இருந்தது இல்லையா, இது குட்டியா இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ள இது வேற மாதிரி இருக்கும். ஓ, அந்த செடி தானே? அதே செடி தான் அது. ரைட். இப்ப நம்ம ஊர்ல ரெட் பிளான்ட்ல எதிர்பார்க்கறாங்கன்னா, அப்ப உங்களுக்கு பெருசா அந்த ரெட் பிளான்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இருக்கு ப்ரோ, ஆனா எனக்கு ஒரு கட்டத்துல அந்த ஸ்கேப்புக்கு எது நல்லா இருக்குமோ அதான் பிடிக்கும். இப்போ இந்த வுட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குது. ஓகே. ப்ரௌன் பக்கத்துல கிரீன் வந்து நல்லா தெரியும், ரெட் வந்து தெரியாது. சோ இந்த ஸ்கேப்ல ரெட் வந்து எனக்கு பெருசா இஷ்டம் கிடையாது. வேற இப்ப இது பாருங்களேன், இது வந்து பெரிய ரெட். சோ இதுக்கு முன்னாடி இந்த கார்பெட் எல்லாம் நம்ம கவர் ஆகும்போது ஃபுல்லா கிரீன் ஆயிடும். மோர் ஓவர் இந்த பக்கம் கிரீன், இந்த அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, அது கிரீன். அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அது ஒரு வி ஷேப்ல வரும். இந்த வுட்டுக்கு கொஞ்சம் மேல வரும். மோர் ஓவர் இந்த பர்டிகுலர் வுட் இருக்கு இல்லையா, நான் வேணும்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் வச்சிருக்கேன், சோ தட் அந்த கிரீன் கலர் பாசி படிக்கிற மாதிரி. சோ அந்த பாசிக்கு பக்கத்துல பின்னாடி வந்து கொஞ்சம் அந்த ரெட் வந்து நல்லா தெரியும். ஆமா, இது நம்ம எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறது நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்க நிறைய லைட் வச்சிட்டீங்கன்னா அது அசிங்கமாயிடும். ஓகே, சோ கொஞ்சமா இது நான் கொஞ்சமா அதிகமா வச்சிருக்கேன். ஓகே. இந்த 4 செட்டப் பண்ணிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. இந்த 4 ஸ்கேப்பிங்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ப்ரோ எனக்கு 4மே பிடிச்சது தான். சரியா, நான் வந்து பார்த்து பண்ணதான். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூர்ல ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ணது, அதாவது ஒரு 2 ஃபீட்ல. சோ அந்த ஸ்கேப் எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்புறமா அதோட ரிப்ளிகாவா சின்னதுல பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. ஓகே, இது யூனிக்கா இருக்கு. நானே நீங்க கொஞ்சம் தள்ளி போய் கீழே ஃபுல்லா கார்பெட்டா இருக்கும், மேல வந்து வுட். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைஸ் இருக்கும். இதை மேட்ச் பண்றதுக்கு இந்த பக்கம் ஒரு 2-3 லைன் வர மாதிரி இருக்கும். இங்க ஒண்ணு, இங்க 3 லைன் வரும், இங்க 1-2-3 லைன் வரும். சோ அது வந்து எக்ஸாக்டா நீங்க பார்த்த உடனே டக்குன்னு தெரியாத மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சிருப்போம் அந்த மாதிரி. ஸோ நடுவில் வந்து லாவா ராக்ஸ், அதுக்கு மேல வந்து வுட் பேஸ்ட் பண்ணிருப்போம். ஓகே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி CO2 இல்லாத டேங்க். காட்டுல ட்ரைபல்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களோட கிரீடா மாதிரி இருக்கு. மேபி அதான் மேபி இந்த இடம் கொஞ்சம் சாயம் எடுத்துட்டா கூட. இல்ல எனக்கு அப்படி டக்குன்னு தோணுச்சு, கொஞ்சம் கேவ் மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். கேவ் மாதிரியா இது? இல்ல கேவ் கிடையாது, பண்ணிருக்கலாம்னு சொல்றது. ஓகே ஓகே, நல்லா இருக்குது. ஆனா அப்போ உங்களுக்கு தான் பிடிக்கும் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் அதுக்கு அடுத்து வர்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்லயே இந்த ஃபர்ஸ்ட் பண்ண டேங்க் ப்ரோ இது. ஓகே, சரியா. அது ரிப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. இது லாஸ்ட் இயர்ல பண்ண லாஸ்ட் ஸ்கேப். ஓகே, அந்த டிசம்பர் எண்ட்ல பண்ணது. அப்புறமா இது பிளான் பண்ணதோட சேர்த்தது. அப்புறமா ஸ்கேப் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா இதுதான் லாஸ்ட் ஸ்கேப். ஏன்னா பிளான் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ அதுக்கடுத்து எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கேப்பா. ஆனா பிளான்ட் வந்து இதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் வைக்க முடியும், ஏன்னா ஸ்கேப் வந்து இது ரொம்ப 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 நிறைய பண்ணதுனால. ஆனா இது வுட் நிறைய வச்சதுனால இடம் இல்ல. ஆனா இந்த பிளான்ட் எல்லாம் என்ன ஆகும்னா, இது எல்லாமே ஓவர் தி பீரியட் வந்து இந்த கேப் இல்லாம கவர் ஆயிடும். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி கவர் ஆகும்போது இதுதான் ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த 4 செட்டப்லயே. ஓகே ஓகே. இது ஸ்கேப்பா எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேல யோசிச்சு ரிமூவ் பண்ணி வச்சது. மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு சீக்கிரம் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப 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 டைம் ஆனது. இது ஓரளவுக்கு டைம் ஆச்சு இந்த சின்ன டேங்க். ஏன்னா அந்த ஏஸ்தெட்டிக் கொண்டு வர்றதுக்காக அந்த இடத்துல நீங்க நிறைய வேலை வுட் கிடைக்கல. அப்புறம் அந்த மாதிரி நிறைய அப்ப இருக்கிற வுட்டை கட் பண்ணி அந்த மாதிரி வச்சு பண்ணது. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, எனக்கு வந்து வுட் எங்க கட் பண்ணிருக்கிறோம், எங்க வந்து திரும்ப அதை பேஸ்ட் பண்ணிருக்கோங்கிறது தெரியக்கூடாதுங்கிறது ஒண்ணு, பேஸ்ட் பண்ணது எங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஒரு சில இடத்துல தெரியுற இடத்துல அந்த நான் பிளான்ட் வச்சு மறைச்சிடுவேன். ஓகே. அந்த வெள்ளையா இருக்கே ப்ரோ வுட்ல என்னது ப்ரோ? இது ஜெனரலா என்னன்னா, இப்போ ஒரு வுட் பாத்தீங்கன்னா,
ஒரு வுட்ல அந்த 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 மரத்தண்டுல தான் வந்து எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கும் அந்த நார்மலா வுட். ஸோ அந்த வுட்டை கட் பண்ணிட்டா கூட அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ எப்படி வந்து நம்ம தண்ணிக்குள்ள போடும்போது ஆக்சிஜன் எல்லாம் இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணது இல்லையா, அதே மாதிரி வுட் வந்து எனர்ஜி வந்து இந்த ஃபங்கஸா ரிலீஸ் பண்ணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ். ஸோ அந்த ரிலீஸ் பண்ணும்போது அது எவ்வளவு நாளும் தெரியாது. ஒரு சில வுட்ல இருக்கலாம், ஒரு சில வுட்ல இருக்கக்கூடாது. இப்போ இந்த செட்டை பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறது ஒரே நாள்லாம், மற்ற எந்த வுட்லயுமே இருக்காது, அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் இருக்கும். அந்த வுட் தான் ரிலீஸ் பண்ணுது. அந்த வுட் ரிலீஸ் பண்ணுது. அது வந்து இந்த ஷ்ரிம்ப் இருக்கு இல்லையா, ஷ்ரிம்ப் வந்து அது வந்து டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம இதை கிளீன் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா அது எல்லாம் இங்கதான் எங்கேயோ போய் ஒளிஞ்சிரும், கீழே ஒளிஞ்சிரும், கொஞ்சம் அழுக்காயிடும், ஒளிஞ்சிட்டு இருக்கும். இல்ல தண்ணியில சின்ன பார்ட்டிகளா எங்கேயோ இருக்கும், நாங்க ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண முடியாதது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஷ்ரிம்ப் வந்து அதை சாப்பிட்ரும். ஸோ இப்போ நம்மளாம் எதுவும் அதை பண்ண தேவையில்லை. ஓகே, கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் போதும். அதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வுட் தான். அந்த பர்டிகுலர் ஒரு வுட்ல மட்டும் தான் லீச் ஆகுது. இது நடக்கும். இப்போ நாங்க அந்த சேலோலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா லீச் ஆச்சு. அந்த மாதிரி இப்பதான் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு. இப்பவுமே இன்னும் கொஞ்சம் அதோட அதிக நாள் கூட இருக்குமா? இருக்கும் ப்ரோ, டிபெண்ட்ஸ் ஆன் தி வுட். என்னமோ ஒரு வாரம் இருக்கும் போல. இல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் தி வுட். இப்போ இங்க இன்னுமே எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எட்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 6 மாசம் செட்டப் இன்னுமே இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே, இன்னுமே இந்த ஷ்ரிம்ப் வந்து டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கும். நான் டெய்லி பார்ப்பேன். டெய்லி வந்து ஈவினிங் இருக்காது, திரும்ப அடுத்த நாள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? இந்த அளவுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தி வுட் தான். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அயன் வுட். இது கலரும் நிறைய லீச் பண்ணும், இந்த ஃபங்கஸும் நிறைய லீச் பண்ணும். அந்த பேரு, அதோட பேரு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வுட் இந்த மாதிரியான ஸ்கேப்பிங் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கா? அது நம்ம ஐடியா தான் ப்ரோ. இப்போ நம்ம எப்படி வீடு கட்ட போறோங்கிறது வந்து நம்ம நம்மளோட அந்த மாதிரி தான். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கேப்ல பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும்னு யோசிச்சது. ஸோ இந்த அயன் வுட் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும், கிட்டத்தட்ட பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அது பக்கத்துல கிரீன் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அதனால இந்த அயன் வுட் எல்லாம் யூஸ் பண்ணது. ஜென்ரலாவே இப்போ நார்மலா நம்ம அந்த மாதிரி இந்த வுட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க. குளத்துறையே போனீங்கன்னாலும் இந்த வுட் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ ஸ்பைடர் வுட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வுட் நிறைய கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பார்த்ததுனால எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால அது பண்ணது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த வுட். ஓகே, இது என்ன வுட்? டிராகன் வுட் தான் சொல்லுவாங்க. அந்த டிராகன் வுட்னு சொல்லுவாங்க. டிராகன் ராக்கு வுட் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட் சயின்டிஃபிக் நேம் தெரியாது, நம்ம சொல்றது வந்து டிராகன் வுட். ஓகே, இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வுட். இப்போ இதுலயுமே நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமா, ஆனா கலர் பக்கெட்டா இருக்கு. அது ஒரு சில இது ப்ரோ, அது ஒரு சில வெரைட்டி அந்த மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே டைப். நல்ல மரம் போல இருக்கு. மேபி இருக்கலாம். ரைட். இப்போ யூஸ்வலாவே இந்த பெரிய வுட் எல்லாமே இப்படிதான் இருக்குது. சின்ன வுட் எல்லாமே கொஞ்சம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் பச்சா இருக்கு. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா மேல் சைடு எல்லாம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்குது. அது எனக்குமே எக்ஸாக்டா தெரியல என்னன்னு சொல்லிட்டு. இதுமே டார்க் ஷாட்ல இப்படி சொல்றீங்க. நான் மர வியாபாரி இல்ல, ஸ்கேப்பிங் தான் பண்ணுவேன். ஆமா ஆமா. அதனால அது நமக்கு என்ன வுட் எப்படி லீச் பண்ணும், எந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணணும், வெயிட் இருக்கும், அந்த அளவுக்கு தெரியும். பட் எக்ஸாக்டா உள்ள சயின்டிஃபிக்கா ரொம்ப எல்லாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணும் பாத்தீங்களா. ஸோ இதுதான் இது. ஓகே, இதெல்லாம் செட்டில் ஆகிடும். நம்மளா எதுவும் தேவையில்லாம பண்ணாத வரைக்கும் அது ஒன்றும் ஓகே பிரச்சனை கிடையாது. இப்போ இதுல பிளான்ஸ் எதுவுமே நீங்க இன்னும் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா இப்போ இது டார்க் ஷாட்ல இருந்தது. இப்போ ஜென்ரலா என்னன்னா சொன்ன மாதிரி அமோனியா நிறைய லீச் பண்ணுவோம். இப்போ ஃபில்டர் போட்டுருவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ செட்டில் ஆன பிறகு நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை வந்து தொல்லை பண்ணி எனக்கு பிளான்ட் டேங்க் பண்ணி தாங்கன்னேன். அவரும் நான் கேட்கறேன்றனால ஒரு 1 ஃபீட் டேங்க்ல சாயில் போட்டு பிளான்ட் பண்ணி கொடுத்தாப்ல. ஓகே, அப்ப அந்த மாதிரி ரெடியா உடனே பண்ணக்கூடாதா? அதுதான் ப்ரோ, அப்படியே பண்ணலாம். பண்ணீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அமோனியா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லீச் ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டர் காலம்ல வந்து ஃபுல்லா ஆகி அப்புறமா அந்த பிளான் மெல்ட் பண்றதுக்குள்ள நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு புது நீங்க வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அது நியூட்ரல் ஆயிடும். ஓகே, ஃப்ரெஷ் டேங்க்ல இப்ப அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். நீங்க அதாவது நீங்க ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனே வெயிட் பண்ண முடியாது, உடனே பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா இந்த பிளானட் அக்வேரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணி பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. இப்போ இந்த ஆல்கே இருக்குதுங்க. இப்போ நான் வந்து வேமா வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து வேமா எடுத்து கிளீன் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம், வேஸ்ட் தான். இப்போ நான் திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாது. ஏன் என்ன இஷ்யூன்னு பார்க்கணும். இப்போ வந்து ஆல்கே வந்துடுச்சு. இப்போ எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஆல்கே வந்து இருக்குது, எனக்கு வந்து ஏதாவது மெடிசன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்கே வந்ததுன்னா அந்த மெடிசன் போட்டா அந்த இடம் மட்டும் சரியாகும். என்ன காசு, இப்போ லைட் எக்ஸஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைட் வந்து இந்த டேங்குக்கு, இப்போ இதுவுமே ஷாலோ டேங்க் தான், இது கொஞ்சம் ஹைட் அதிகம். இப்போ லைட் வந்து எக்ஸஸா வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆல்கே சேர்த்துரும்.
திரும்ப நாளைக்கு ஆல்கே வரும், நாளை மறுநாள் ஆல்கே வரும். டெய்லி மருந்து போடுவீங்களா? என்ன காசுன்னு செக் பண்ணும். மூணு தான் ஆல்கே கிரியேட் பண்றது. ஒன்னு லைட்டு, இன்னொன்னு இதுல வந்து ஃபெர்டிலைசர், இன்னொன்னு CO2 ஃபிளக்சுவேஷன். இந்த 3 தான் ஆல்கே வந்து கிரியேட் பண்றது. எதுன்னு நீங்க வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சது. இப்போ இந்த மாதிரி ஆல்கே பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அமோனியா லீச் ஆகுது. இதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு இங்க பிளான்ட் கிடையாது. இப்போ இந்த இடம் பாருங்களேன், இந்த இடத்துல பிளான்ட் இருக்கா, இந்த இடத்துல பாருங்க கிளீனா இருக்கா. ஸோ அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ்ல இருக்குது, அந்த கீழே பாத்தீங்கன்னா ஆல்கே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல பிளான்ட் வந்து அந்த இதை கன்சியூம் பண்ணிக்குது. அந்த ஸ்டெம் பிளான்ட் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா கீழே எதுவுமே இருக்காது, ஆல்கே இருக்காது. ஓகே, எக்ஸஸா இருக்கிறத பிளான்ட் எடுத்துக்குது, பிளான்ட் என்னன்னா ஆல்கே வந்துருது. பிளான்ட் இல்லாத இடத்துல நம்ம இந்த வீட்டுல சொல்ற மாதிரி, அந்த வீட்டுல நம்ம ஃபுட்டு போட்டா வருது இல்லையா, அதே மாதிரி தான் அது கன்வெர்ட் பண்றதுக்கு வருது. ஓகே, இப்போ பிளான்ட்ஸ் இங்கேயும் வச்சுட்டா அப்போ இந்த டேங்க்ல ஆல்கே வராது, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. இதில் அதான் ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த லைட் வந்து ஆல்ரெடி நான் கம்மியாக தான் வச்சிருக்கிறேன். இதில் யூஸ்வலாக ஆல்கே வரக்கூடாது. பட் இந்த இடத்துல ரொம்ப இந்த பெரிய டேங்க்கு ரொம்ப எம்டியாக இருக்கிறதுனால வருது. ஒரு சின்ன சின்ன இடம் எம்டியாக இருந்ததுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இஷ்யூ வராது. இப்போ மொத்தமே இந்த இடம் மட்டும் தான் எம்டியாக இருக்கு, அதில் அப்படி வராது. இதில் வந்து இப்போ மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அவ்வளோ எம்டியாக இருக்கும் மேலே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா. இவ்வளோ எம்டியாக இருக்கிறதுனால ஆல்கே வருது. ஓகே, இந்த டேங்க் நீங்க ஸ்கேப்பிங் முடிச்சிருக்கீங்களா, பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? ப்ரோ இது ஸ்கேப்பிங் எல்லாம் இல்ல ப்ரோ. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்காக மட்டும் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா டேங்க் வந்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட் யாரோ ஒருத்தன் கொடுப்பாங்க, ஏதோ கிஃப்டோ கொடுப்பாங்க, இல்ல சும்மா நம்ம வாங்கணும் சேலுக்கு வரும், திடீர்னு வரும். அப்போ வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணிட்டா எனக்கும் ஆச்சு. ஒருவேளை நாளைக்கு ஏதாச்சும் சேல், இப்போ பிளான்ஸ் எல்லாம் அதை கேட்கறாங்கன்னா சேலும் பண்ணணும், நமக்கும் நாளைக்கு செலவுக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் ஆச்சு இல்லையா. அதனால இப்போ எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணி நம்ம பிளான்ஸ் ரெடியா வாங்கி தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல இதுல வச்சு எதனா க்ரோ பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? பண்ணலாம். ஏன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி இந்த கான்செப்டை நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பிளான்ஸ் நிறைய இடத்துல கிடைக்காம அந்த மாதிரி பண்ணதுக்குனால தான் இந்த டேங்க் நான் ஸ்டார்ட் பண்ணது. 2 விஷயம், ஒன்னு எனக்காக, இன்னொன்னு வந்து சேல் பர்பஸ்க்காகவும். இப்போ இதுல கொஞ்சம் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு அதெல்லாம் சேல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால இது வந்து ஸ்கேப்பிங்கா கிடையாது. இது நார்மல் கிளியர் கிளாஸ் தான். இன்ஃபேக்ட் இது அல்ட்ரா கிளியர் கூட கிடையாது. ஓகே, நான் மீன்லயே பாத்துட்டேன்னா எக்ஸாட்டிக் மீனுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாட்டிக் பிளான்ட்ன்றது இப்போ இந்த பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து ஈரியோ கலன் சினரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து பெருசா கிடைக்காது. இப்போ இது வந்து அந்த டேங்க்ல இருந்து மாத்தி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ரொபகேட் பண்ணதுனால சுத்தி இருக்கிற பிளான்ட் எல்லாம் சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் மெல்ட் ஆயிருக்குது. இப்ப நடுவுல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ரெஷ் பிளான்ட், அதெல்லாம் புதுசா வர்றது. இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா புதுசா வர்றது வரும். அந்த ரூட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு, இதெல்லாம் புது ரூட். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். இப்போ இந்த புது இதெல்லாம் புது லீஃப். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இதுல எக்ஸாட்டிக் பிளான்ட். ஆமா, இதெல்லாமே நமக்கு இன்னொன்னு நமக்கு இதுவும் தெரியணும். இப்போ இது பார்த்த உடனே டக்குன்னு மெல்ட் ஆகுது, நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இது இந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கட் பண்ணி வைக்கும் போது பழைய பிளான்ட் எல்லாம் மெல்ட் ஆயிடும். புது லீஃப் மட்டும் மாத்தி வைக்கிறோம் இல்ல வரும். ஆமா, கட் பண்ணி வச்சாலும் வரும். இதுவும் எக்ஸாக்ட் இது எல்லாமே ஈரியோ கலன் ஸ்பீசிஸ் தான். இது கூட கொஞ்சம் ரேட் கம்மி. இப்போ இந்த பிளான்ட் ஒரு பிளான்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளான்ட் 500 ரூபாய் 600 ரூபாய் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் வெரைட்டி இது வந்து ஈரியோ காலன் ரத்னகிரின்னு சொல்லுவாங்க. இது நல்ல பியூட்டிஃபுல். இது கொஞ்சம் இப்போ புது பிளான்ட் தான், அதனால சின்னதா இருக்குது. நமக்கு வரும்போது ரொம்ப குட்டியா இருக்கும். ரொம்ப குட்டினா கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து ஒரு 10% தான் இருக்கும். இந்த இப்ப இருக்கிற சைஸ்ல ஒரு 10% தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இதெல்லாம் இந்த வெரைட்டி எல்லாம் அங்க இருக்கிற வெரைட்டி. இதெல்லாம் ஃப்ரெஷ் புது பிளான்ட், அதாவது ஆல்ரெடி வளர்ந்த பிளான்ட். இதை கட் பண்ணி வைக்கும் போது தான் சுத்தி இருக்க லீஃப் எல்லாம் போயிடும். இது அங்க இருந்தது. இது எல்லாமே ஆல்ரெடி நல்லா க்ரோன் ஆன பிளான்ட். அங்க இருந்ததெல்லாம் இப்பதான் வச்சது. ஓகே, சோ இந்த மாதிரி க்ரோ ஆன பிளான்ட் நம்ம டேங்க் மாத்துறப்ப பெருசா பிரச்சனை வராது ப்ரோ. நமக்கு அந்த மாதிரி வராது. ஏன்னா நீங்க இப்போ நமக்கு ஃபார்ம்ல கிடைக்குது இல்லையா. அப்போ இந்த நீங்க கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பாட்டில் வச்சு வெளியில தொட்டியில வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் எப்படி வளர்ப்பாங்கன்னா, நார்மலா நம்ம வீட்டுல செடி வளர்க்குறோம்ல, அது மாதிரி ஃபார்ம்ல வளர்ப்பாங்க. மொத்தமா வளர்ப்பாங்க. அதை வாங்கி வெளியே தான் வளர்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய நம்ம வளர்க்க முடியாது. அதனால அது வந்து திரும்ப உள்ள வைக்கும் போது நமக்கு வந்து திரும்ப அதை மெல்ட் ஆகி, இல்ல பிளான் நல்லா இருந்ததுன்னா அப்படியே கன்வெர்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் பேராமீட்டர்லாம் சரியில்லை அப்படின்னா கன்வெர்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். அதனால இந்த ஹாபிஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணுவாங்க. இந்த அவங்க எக்ஸஸா வளரும்போது, இப்போ எனக்கு வந்து இது கொஞ்சம் கச்சன்னு வளரும்போது கட் பண்ணி அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹாபிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா அவங்க டேங்குக்கு உள்ள க்ரோ ஆகிறதே கொடுப்பாங்க. இப்போ லைக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஒரு ஹாபிஸ் தான் வாங்கினேன். தினேஷ் ஒருத்தர் இங்க இருந்தா வாங்கினேன். சோ அவர் சேல் பண்ண, அவர் டேங்க் க்ரோன் தான் அது. அவர் எக்ஸஸா வரும்போது கட் பண்ணி அவர் சேல் பண்ணுவாரு. சோ நமக்கு கன்வெர்ட் ஆகுறது பிரச்சனை கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வளர்ந்துக்கும்.
பேராமீட்டர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது கொஞ்சம் சர்வைவ் ஆகிடும். ஓகே. இப்போ நார்மலாக டிஷ்யூ கல்ச்சர் கப் வருது இல்லையா, அது வந்து லேப்ல வளர்ப்பாங்க. லேப்ல அந்த ஜெல்லுக்குள்ள ஜெல்ல எடுத்த உடனே அது அந்த எனர்ஜி கிடைக்காது. அது நம்ம கீழே வைக்கும் போது மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அது அப்படியா? லேசா அமோனியா இருந்தாலும் மெல்ட் ஆயிடும் அது. ஓகே. நான் நினைச்சேன் டிஷ்யூ கல்ச்சர்னா சரி கொஞ்சம் அதை வச்சு பிளான் பண்ணா ஈஸியா வரும்னு நினைச்சேன். இல்ல அப்படி கிடையாது. டிஷ்யூ தான் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஷ்யூ பிளான்ட் தான். ஓகே. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வளரும். இங்க இன்னொரு பிளான்ட் ஆக்சுவலா இங்க இருந்தது, அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இப்ப இதுவும் அப்படிதான். இப்ப இதுவும் ஒரே டேங்க்ல தான் இருக்குது, இதெல்லாம் ஒரே டேங்க், மத்ததெல்லாம் ஒரே டேங்க்ல தான் இருக்குது. ஆனா இது வந்து டிஷ்யூ கல்ச்சர்ங்கிறதுனால இந்த லேஸ் அமோனியா ரைஸ் ஆனதுனால இந்த பிரச்சனை. இதே பிளான்ட் தான் இது வந்து அந்த டேங்க்ல இருந்து எடுத்து வச்சது. ஆனா இது ஒண்ணாங்கல பாத்தீங்கன்னா. சோ இது வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்கும். நம்ம அந்த வுட்ல சொன்னோம் இல்லையா, வுட்ல வந்து ஸ்டெம்ல வந்து அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, இதுவும் அதே கான்செப்ட் தான். அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ நமக்கு வந்து கொஞ்சம் சர்வைவ் ஆயிடும். கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு இம்யூனிட்டி இருக்கும். ரைட். ஆனா ப்ரோ எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது ஸ்கேப்பிங்ல. என்ன கேட்க போறேன்னு நான் வந்தேன், கேட்க வேண்டிய வேலையே இல்லாம போச்சு. அப்படியே சரல எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டீங்க. இப்போ எப்படி ப்ரோ இது எல்லாமே நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, டெலிவரி மட்டும் நம்ம பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா எடுத்துட்டு போகலாம், டிராவல்ல எடுத்துட்டு போகலாம். ஆனா பஸ்ல அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து கேர்லெஸ்ஸா ஏதோ பண்ணிடுறாங்க. அதனால இந்த நானோ மட்டும் ஹோம் பிக்கப் தான், வீட்டுல வந்து எடுத்துட்டு போற மாதிரி. இல்ல இப்ப 2 feet அண்ட் அபவ் எல்லாம் நீ கேக்குறாங்கன்னா நான் கஸ்டமர் வீட்டுக்கே போய் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி அங்க போய் பண்றேன். இப்ப கோயம்புத்தூர்ல பண்ணோம், சேலம்ல பண்ணோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துறேன். அது பண்ணலாம். இல்ல என்னால அந்த பட்ஜெட் போக முடியாது, ஆனா எனக்கு வந்து பிளானட் அக்வாரியம் தெரியாது எனக்கு சொல்லணும்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி பண்றேன். ஃபுல்லா ஒரு டேங்க்ல வந்து என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன ப்ராடக்ட் வாங்கணும். நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கி என்ன வாங்குறது தெரியாம வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டேங்க் செட் பண்றதுக்கு ஃபுல்லா கன்சல்டேஷன். அந்த டேங்க் அவங்க ஸ்கேப் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஆமா, பிளான்ட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ற வரைக்கும், பிளான்ட் வளர்ந்து ஸ்டெபிலைஸ் பண்ற வரைக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து அந்த பிளான் அது ஏன் அந்த மாதிரி அக்வாரியம் எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம், அப்புறம் ப்ராடக்ட் எங்க வாங்குறது, இல்ல அது வாங்கி அனுப்பினாலும் நான் இங்க இருந்து எனக்கு நம்ம கோத்தூர் மார்க்கெட்ல இருக்குல்ல, இங்க இருந்து நான் வாங்கி அனுப்பிடுவேன். அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும் அந்த மாதிரி வாங்கி அனுப்பிடுவேன். அதாவது அந்த 2 feet 3 feet பண்ண முடியாதவங்க, அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான். இப்போ 2 feetலாம் பார்த்தீங்கன்னா நான் 15,000 சார்ஜ் பண்றேன். ஏன்னா இதுல வேலை அதிகம், நான் வந்து நம்ம எடுத்துட்டு திங்ஸ் வாங்கி பண்றதுக்கு. அதனால அந்த மாதிரி அவ்வளவு சார்ஜஸ் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் நாலேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி பண்றேன் ப்ரோ. இது எல்லாமே ரொம்ப லிமிட்டடா தான் பண்றேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு வந்து நிறைய ரெக்வஸ்ட். பெரும்பாலும் வீக்கெண்ட்ல தான் ஃப்ரீயா இருப்பீங்களோ? ஆமாம் ப்ரோ, வீக்கெண்டு இல்லை அந்த ஈவினிங் ஓவர் த ஈவினிங். எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அங்கே போய் குளத்தூர்ல கொஞ்சம் பழக்கம் ஆனதுனால இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களே கூட கொரியர் பண்ணி விட்டுறாங்க எனக்காக. ஸோ அந்த மாதிரி அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனால எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறது ப்ரோ. ஓரளவு கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்து ரொம்ப நம்மகிட்ட ஆசைப்பட்டு கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறது. சரிங்க ப்ரோ, இப்போ நம்பர் கொடுத்துடலாங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் கொடுங்க ப்ரோ. நம்பர் பர்சனல் நம்பர் தான், என்னால கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்க்க முடியாது. இன்ஸ்டா கொஞ்சம் ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டா ஐடி கொடுத்துருங்க. அண்ட் எனக்கு யூடியூப்பும் நான் கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு ப்ரோ, பிகினர்ஸ் வீடியோஸ். மேபி அது கூட நீங்க கொடுங்க, தமிழ்ல தான் இருக்குது. ஸோ அதுல வந்து நிறைய டாபிக் கவர் பண்ணிட்டேன். பேசிக்கா பிளானட் அக்வாரியத்துக்கு இன்ஸ்டா வெங்கி ராஜாராம்னே இருக்கும். ரெண்டுமே வெங்கி ராஜாராம்னு இருக்கும், போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லயுமே. சரிங்க ப்ரோ. சரி, ரைட். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங்.